எல்லாமே இருக்குது, ஆனா என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய மன நிம்மதியாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய வாழ்க்கையில பணம் இருக்குது, சொத்துகள் இருக்குது, உறவினர்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பிராண்டடான எல்லா பொருட்களுமே இருக்குது. ஆனா அவனுடைய மனதுல நிம்மதி இருக்குதான்னு கேட்டா நிம்மதியை மட்டும் அந்த மனிதன் இன்னுமே தேடிக்கொண்டிருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மனதுடைய படைப்பாளன் அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இந்த உள்ளத்துடைய இத்மினான், இந்த உள்ளத்துடைய மன அமைதி என்பது அல்லாஹுடைய திக்ரில தான் இருக்குது. மன நிம்மதிக்காக நீங்க திக்ரை கொடுக்கலன்னா வேற இடங்கள்ல தேடி மனம் அலையும், ஆனா அதன் மூலமாக நிம்மதி கிடைக்காது. உண்மையிலேயே நிம்மதி என்பது அல்லாஹுடைய படைத்தவனுடைய நினைப்புல மட்டும்தான் மனிதனுடைய நிம்மதி இருக்குது. இப்போ நீங்க சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பதாக ஒரு முறை சொல்லுங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, உங்களுடைய மனதுக்கான மெடிசன்.